எங்கம்மா நான் மல்லிகைப்பூ வாங்கிட்டு சொன்னேன். வேலை இல்லை ஒன்றும் இல்லை, லோடு இல்லாத நானும் வேலை வெட்டி எல்லாம் வர இப்போ மல்லிகைப்பூ வேண்டாம். காசு இல்லை ஒன்றும் இல்லை. காசு தாம்மா. காசு இல்லை சாமி, அப்பா வேலை இல்லை, அதனால என்கிட்ட காசு கொடுக்கல. எப்படியா நான் அப்பாட்ட வாங்குறேன். காசு தாப்பா. அப்படி பண்ணுறேன் இன்னொரு பையன் வந்து முத்தம் கொடுத்தோன்னா காசு கொடுத்துச்சு. அப்போ நான் வந்து முத்தம் கொடுக்கும்போது மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து தரோம். பையன் வந்து முத்தம் கொடுத்தா நீ காசு கொடுத்தீங்களா, அதான் நான் வந்து முத்தம் கொடுத்தா நீ மல்லிகைப்பூ வாங்கிட்டு வருவேன்னு சொன்னேன். மொத்தம் கொடுத்தா மல்லிகைப்பூ தருவாங்களா? ஏண்டி இத்தனை சீலை கிடக்குது, இத்தனை புடவை கிடக்குது, அதெல்லாம் விட்டுட்டு நைட்டுங்கிற பேரில் படத்தா எடுத்து கட்டிக்கிறா. ஏண்டி உனக்கு வந்து மல்லிகைப்பூ தரத்தா? 120 ரூபா வட்டி வாங்கினது எங்கேயோ வாங்கிட்டு கூட தரேன். 50 நேரம் காசு வாங்கிட்டு அப்படியே எடுத்து ஓடி போயிடும் மொக்கம் விட்டுக்க. இனிமேல் வந்து மல்லிகைப்பூ அதுன்னு கேட்காத. இந்த மூஞ்சிக்கு வேறு மல்லிகைப்பூ இருக்கணும். மல்லிகைப்பூவை